மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேற்று மயிலாப்பூரில் ரோடு ஷோ நடத்தி சென்னையில் போட்டியிடும் பாஜக மற்றும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். இந்த வேளையில் அவர் திடீரென்று ரோடு ஷோவை பாதியில் முடித்துக் கொண்டு சென்ற நிலையில் அதன் பின்னணி குறித்த பரபரப்பான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. நாளை மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் முடிவுக்கும் வருகிறது. இதனால் தமிழகம் முழுவதும் வேட்பாளர்கள், கட்சித் தலைவர்கள் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் தமிழகத்தில் பாஜக மேலிட தலைவர்கள் திடீரென்று பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தினார். பிரதமர் மோடி, மத்திய பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங், மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா என பல்வேறு தலைவர்கள் தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வருகின்றனர். அந்த வகையில்தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேற்று ஈரோடு மாவட்டம் முடகுறிச்சி மற்றும் சென்னை மயிலாப்பூரில் பாஜக அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அந்த வகையில் முடகுறிச்சி பிரச்சாரத்தை முடித்துவிட்டு அமித் ஷா சென்னை சென்றார். சென்னை மயிலாப்பூரில் அதிமுக கூட்டணியில் பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார். இதனால் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய காபேலீஸ்வரர் கோவிலுக்கு சென்று அமித் ஷா சாமி தரிசனம் செய்தார். அதன் பிறகு மயிலாப்பூர் தொகுதியில் அமித் ஷா ரோடு ஷோ நடத்தினார். அமித் ஷா திறந்த வாகனத்தில் நிற்க அவருடன் மயிலாப்பூர் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன், வேளச்சேரி அதிமுக வேட்பாளர் MK அசோக், ஆயிரம் விளக்கு அதிமுக வேட்பாளர் P வளர்மதி, தமிழக பாஜக தேர்தல் மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் உள்ளிட்டவர்கள் உடனிருந்தனர். இந்த ரோடு ஷோ முடிவில் தெற்கு மாட வீதியில் மக்கள் மத்தியில் அமித் ஷா பேசிவிட்டு அதன் பிறகு பத்திரிகையாளர்களை சந்திக்க திட்டமிட்டிருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் அமித் ஷா பேசுவதையும் பத்திரிகையாளர் சந்திப்பையும் செய்யவில்லை. ரோடு ஷோவை முடித்துவிட்டு வாகனத்தில் இருந்து இறங்கி புறப்பட்டு சென்றார். இது கட்சியினரிடையே குழப்பத்தையும் ஏற்படுத்தியது. இது பற்றி பாஜகவினரிடம் கேட்டபோது முரண்பட்ட தகவல்களை கூறி வருகின்றனர். அதன்படி சிலர் அமித் ஷாவுக்கு நேரமில்லை, இதனால் அவர் பேசவில்லை, பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்தவில்லை என்று கூறியுள்ளார். அதேபோல இன்னொரு தரப்பு குறுகிய தெருக்களால் கூட்ட நெரிசல் அதிகமானதால் அமித் ஷா முன்கூட்டியே பிரச்சாரத்தை முடித்து சென்றார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே வேளையில் மற்றொரு தரப்பினரும் எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் வரவில்லை, இதனால் தான் உரையை அமித் ஷா ரத்து செய்தார் என கூறியுள்ளனர். அமித் ஷாவை எடுத்துக்கொண்டால் இந்த முறை தமிழகத்தில் பிரச்சாரத்தை குறைத்துக் கொண்டார். இறுதிக்கட்டத்தில் தான் தீவிரமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். நேற்றைய தினம் முடக்குறிச்சியில் பாஜக வேட்பாளர் கிருத்திகாவை ஆதரித்து அமித் ஷா ரோடு ஷோ சென்றார். அதன் பிறகு மக்கள் மத்தியில் பேசினார். ஆனால் அவர் சென்னையில் பேசுவதை தவிர்த்துவிட்டார். இதற்கிடையேதான் தற்போது இன்னொரு தகவலும் வெளியாகியுள்ளது. சென்னையில் மயிலாப்பூர் உள்பட இன்னும் சில தொகுதிகளை பாஜக மேலிடம் அதிமுகவிடம் எதிர்பார்த்தது. ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழங்கவில்லை. இதனால் அமித் ஷா அதிருப்தியில் உள்ளதாகவும் அதனால்தான் அவர் தமிழகத்தில் இந்த முறை பிரச்சாரத்தில் அதிக ஆர்வம் காட்டவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது பாஜகவினரிடையே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியும் இருக்கின்றது. அதே நேரம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா எப்படியாவது திமுகவை வீழ்த்திவிட வேண்டும் அப்படின்னு, ஆட்சியை பிடித்து முதல்வராக வேண்டும் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நினைத்த பிரச்சாரங்களை தீவிரமாக மேற்கொண்டும் வருகிறார். இந்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சசிகலா, ராமதாஸ், கிருஷ்ணசாமி ஆகியோரின் வியூகம் பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. நாளைதான் பிரச்சாரத்திற்கு கடைசி நாள். இதனால் அரசியல் கட்சி தலைவர்கள், வேட்பாளர்கள் என அனைவரும் கடைசி கட்ட பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டி வருகின்றனர். நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் திமுகவை வீழ்த்தி எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்ற முனைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இதனால் தமிழகம் முழுவதும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார். கடந்த 5 ஆண்டுகளாக திமுக ஆட்சி செய்துள்ளது. இதனால் எதிர்ப்பு அலை இருக்கும். அதனை சாதகமாக்கி வென்றுவிடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். இந்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியின் கனவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளனர் 3 பேர். அவர்கள்தான் சசிகலா, பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் புதிய தமிழகம் நிறுவனர் கிருஷ்ணசாமி. இதில் சசிகலாவை அதிமுகவில் இருந்து நீக்கியதால் அவர் எடப்பாடி பழனிசாமி மீது கடும் கோபத்தில் இருக்கார். இதனால் சமீபத்தில் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கி பாமக நிறுவனர் ராமதாசுடன் கூட்டணி அமைத்தார்.
இந்த கூட்டணியில் சசிகலா 75 வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளார். இதில் சுமார் 50% பேர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் அனைவரும் தெற்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் களமிறக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக தெய்வ சமுதாய மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளனர். இந்த தொகுதிகளில் எல்லாம் சசிகலா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார். இதனால் தேவர் சமுதாய ஓட்டுக்களை சசிகலா பிரிப்பது அதிமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல மகன் அன்புமணியுடனான பிரச்சனையால் தனி அணியாக ராமதாஸ் செயல்பட்டு வருகிறார். இவர் வட மாவட்டங்களில் வன்னியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய 37 தொகுதிகளில் வேட்பாளர்களை அறிவித்திருக்காரு. மருமகளான சௌமியா அன்புமணி போட்டியிடும் தர்மபுரி தொகுதியிலையும் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காரு. அதிமுக கூட்டணியில் அன்புமணியின் பாமக உள்ளது. இதனால் ராமதாஸ் வேட்பாளர்கள் பிரிக்கும் ஒவ்வொரு ஓட்டுகளும் அதிமுக கூட்டணி மற்றும் அன்புமணியின் பாமகவினருக்கு சிக்கலை ஏற்படுத்தும். அதேபோல புதிய தமிழகம் நிறுவனர் டாக்டர் கே. கிருஷ்ணசாமி மேற்கு மற்றும் தென் மாவட்டங்களில் சுமார் 60 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கார். கிருஷ்ணசாமி தேவேந்திரகுல வேளாளர். இவருக்கு தென் மாவட்டங்களில் கணிசமாக வசிக்கும் தேவேந்திர குல வேளாளர் மக்களிடம் நல்ல ஆதரவு உள்ளது. தற்போது அவரும் அதிமுகவை தான் குறிவைத்து அடித்து வருகிறார். இதனால் அவரும் அதிமுக வேட்பாளருக்கு சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது. இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் தற்போதைய தேர்தல் வழக்கத்தை விட வித்தியாசமாகவே உள்ளது. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியும் இருக்கார். அவரது வேட்பாளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் கணிசமான அளவுக்கு வாக்குகளை பிரிப்பாங்க. இதனால் வெற்றி பெறும் வேட்பாளருக்கும் 2ஆம் இடம் பிடிக்கும் வேட்பாளருக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் குறையலாம். இதனால் ஒவ்வொரு வாக்குகள் முக்கியம். தொகுதியில் அதிமுகவுக்கு செல்லக்கூடிய சுமார் 1000 முதல் 3000 வாக்குகளை சசிகலா ராமதாஸ் கிருஷ்ணசாமியின் வேட்பாளர்கள் பெற்றால் கூட அது அதிமுக பாமக வேட்பாளர்களின் வெற்றியை பாதிக்கலாம் என்று அரசியல் நோக்ககர்கள் கூறுகின்றனர். ஏனென்றால் கடந்த 2021 25 தொகுதிகளில் வெற்றி வித்தியாசம் 3000 வாக்குகளுக்கும் குறைவாகவே இருந்தது. 4 முனை போட்டியால் இந்த முறை குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்பதால் ராமதாஸ் சசிகலாவின் அதிமுக பாமக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்களுக்கு பெரும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலமாக வரும் சட்டசபை தேர்தலில் சசிகலா பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் கிருஷ்ணசாமி ஆகியோரால் எடப்பாடி பழனிசாமியின் முதல்வர் அரியணை கனவுக்கு சிக்கல் வரலாம் என வார்னிங் செய்துள்ளனர் அரசியல் நோக்ககர்கள். வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றின தங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற பரபரப்பான தமிழக அரசியல் களத்தை பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதோடு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.